ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கிராமர் டாபிக்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ ப்ரிப்போஷன் ஆர்டிகல்ஸ் ரெண்டுமே ரொம்ப ஈஸி டாபிக். நம்ம ஸ்கூல் இங்கிலீஷ் கிராமர்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணால் போதும், நம்ம இந்த டாப்பிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன்னா என்னென்னா, இட் இஸ் அ வேர்ட் யூஸ் டு லிங்க் நவுன்ஸ், ப்ரொனவுன்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் டு அதர் வேர்ட்ஸ் வித்தின் அ சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸில் இருக்க அந்த நவுன்ஸையும் ப்ரொனவுன்ஸையும் இல்லாட்டி அந்த ஃப்ரேசஸை லிங்க் பண்ணுற லிங்கிங் வேர்ட் தான் நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து யூஸ்வலாக ஷார்ட் வேர்ட்ஸாக தான் இருக்கும். தே ஆர் நார்மலி பிளேஸ்ட் டைரக்ட்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரோ. ஸோ நவுனுக்கு முன்னாடி இதை பிளேஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், கோ டவுன் த ஸ்டேர்ஸ் அண்ட் த்ரூ த டோர். ஸோ இதில் டவுன் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்போசிஷன், த்ரூங்கிறதும் ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த அதாவது அந்த ஸ்டேர்ஸ், டோர் இதெல்லாம் லிங்க் பண்ணுற அந்த வேர்டு தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னென்னலாம் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ப்ரிப்போசிஷனில் இருக்குன்னு ஒரு பார்க்கலாம். இதை டேபிளர் காலம் வந்து எல்லா வேர்ட்ஸும் ஓரளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இருக்க வேர்ட்ஸ். இது தவிர வேறு வேர்ட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லா வேர்ட்ஸும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்ம அந்த பிளாங்க்ஸில் போட்டு ஃபில் பண்ணிடலாம். நமக்கு மீனிங் வந்து அந்த சென்டென்ஸோடது கரெக்டாக வந்தால் போதும், அந்த ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஜாக் வென்ட் அப் த ஹில். ஸோ ஜாக் வந்து மேலே போனால், ஸோ மேலே அப்படிங்கிறத வந்து லிங்க் பண்ணுற வேர்டு வந்து இங்கே அப். ஸோ இது வந்து ப்ரிப்போசிஷன். ஜில் கேம் டம்பிளிங் டவுன். ஸோ ஜில் கீழே வந்தாங்க. வி வில் ட்ராவல் ஓவர் ரஃப் டெரைன் ஆன் அவர் வே டு கிராண்ட்மாஸ் ஹவுஸ். ஸோ ஓவர் ரஃப் டெரைன். ஸோ இது ப்ரிப்போசிஷன். The horse runs around the track all morning. So around the track, this is the preposition. A car zoomed past a truck on the highway. So on அப்படிங்கிறது இங்கே preposition. ஓகே, preposition அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து அந்த இடத்துல அந்த மீனிங் வந்து அந்த வேர்ட்ஸ் ஃபில் பண்ணாதான் அந்த மீனிங் வந்து புரியும். இப்போ ஜாக் வென்ட் த ஹில்னா நமக்கு புரியாது. அப் த ஹில் மேலே போனாங்க அப்படின்னு சொல்கிறனால, ஸோ இந்த ப்ரிப்போஷன் மாதிரி வேர்ட்ஸ் இங்கே இருந்தால் தான் இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Choose the appropriate preposition to complete the sentence. Please add some sugar dash the coffee. ஸோ நமக்கு தெரியும் காஃபிக்கு சுகர் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, வித் சொல்ல முடியாது, இன் சொல்ல முடியாது, ஆன் சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா இதெல்லாம் ஒரு பொருள் இல்லை. ஸோ டூ தான் இங்கே கரெக்டாக வரும். ப்ளீஸ் ஆட் சம் சுகர் டு த காஃபி. Fill in the blank with the options. He refused dash no for an answer. He refused taking இல்லை வராது, take வராது, took வராது, to take. He refused to take no for an answer. ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே அங்கே என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போசிஷன் வரும் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது பாருங்கள், fill in the blanks with correct preposition from the options. A report has to be submitted on a week. ஆன் வீக்கை வந்து நம்ம ஆன் இன்னுலாம் சொல்லக்கூடாது. ஸோ வித்தின் அ வீக் தான் இங்கே கரெக்ட். ஸோ the report has to be submitted within a week. Fill in the blank with suitable preposition. Chawla started off dash her path to the Milky Way. On her path, off, at, beside இதெல்லாம் வராது. ஸோ நமக்கு தெரியும் on her path. அடுத்தது பாருங்க, fill in the blank with suitable preposition. There is not enough space dash the desk and bench. ஸோ ஏதோ ஒரு கம்பேரிசன் நடக்குது டெஸ்க்குக்கும் பெஞ்சுக்கும் இடையில. ஸோ இடையிலங்கும் போது நமக்கு தெரியும் பிட்வீன் தான் வரும். ஓகே, ஐ ஆம் லிசனிங் டு மியூசிக் டேஷ் த ரேடியோ. ஸோ எங்கேருந்து ரேடியோலேருந்து கேட்குறோம். ஸோ அது எப்படி சொல்லலாம்னா, ஆஃப், இன், ஃப்ரம்லாம் வராது, ஆன். ஏன்னா ஃப்ரம்னா அது வந்து பர்சன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன், ஐ எம் லிசனிங் டு மியூசிக் ஆன் த ரேடியோ. Alexander's hope dash the whole of India was not materialized due to his ill health. Alexander's hope to conquer the whole India வராது, of conquer வராது, of conquering whole of India was not materialized. ஸோ சி ஆப்ஷன் தான் வரும். ஸோ இந்த வேர்டை வந்து இந்த பிளாங்க்ல ஃபில் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த வேர்டு போட்டால் கரெக்டாக இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஆஃப் கான்கரிங் போட்டால் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். Complete the sentence choosing an option from the given below. It is natural in every man to wish for distinction. ஸோ இந்த இட் இஸ் அ நேச்சுரல் இன் எவ்ரி மேன் டு விஷ் ஃபார் டிஸ்டிங்ஷன். ஸோ டிஸ்டிங்ஷனுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபாருங்கிறத இங்கே கரெக்டாக வரும். ஓகே, ரவி ஸ்டேட் வித் ஹிஸ் அங்கிள் ஃபார் 6 months. சின்ஸ்லாம் வராது, அட்டு வராது, இன் வராது, ஸோ ஃபார் தான் வரும். சூஸ் த ஆப்ஷன் வித் ரைட் ப்ரிப்போசிஷன். ராஜு ஹேஸ் நாட் ஸ்லெப்ட் சின்ஸ் எஸ்டர்டே. நேத்துல இருந்து அப்படின்னு சொல்கிறனால சின்ஸ் எஸ்டர்டே. ஓகே ஓகே, ப்ரிப்போஷன்ங்கிறது ரொம்ப ஈஸி டாபிக். ஸோ நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து அந்த பிளாங்க்ல போட்டு பார்த்தாலே கண்டிப்பாக நமக்கு அதுதான் வரும்னு தெரியும். ஸோ இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி பாருங்கள். மற்றவங்களுக்கு வந்து இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஈஸி டாபிக் இங்கிலீஷ் கிராமரில். ஸோ 3 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. அந்த 3 ஆர்டிகல்ஸ் வந்து எதை எந்த இடத்துல போடணும்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த டாப்பிக்கில் இதில் கேட்குற கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆர்டிகல்ஸ்னு என்னென்னு பாருங்கள்.
Articles are words that define a noun as specific or unspecific. ஸோ அந்த நவுனை வந்து ஸ்பெசிஃபிக் ஆனதா இல்லை அன்ஸ்பெசிஃபிக் ஆனதான்னு சொல்கிறது தான் ஆர்டிகல்ஸ். ஸோ 3 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. என்னென்னா ஏ அண்ட் தி. ஸோ ஆர்டிகல்ஸ் ஆர் யூஸ் பிஃபோர் நவுன்ஸ் ஆர் நவுன் ஈக்குவலன்ஸ் அண்ட் ஆர் டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஸோ டிஃபினைட் ஆர்டிகல். ஸோ இந்த த அப்படிங்கிறது வந்து டிஃபினைட் ஆர்டிகல்னு சொல்கிறோம். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த ஐடென்டிட்டி ஆஃப் த நவுன் இஸ் நோன் டு த ரீடர். ஸோ அந்த நவுனை அதோட ஐடென்டிட்டி வந்து நம்ம ரீடருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து த யூஸ் பண்ணுவோம். இன்டெஃபினைட் ஆர்டிகல் வந்து என்னென்னா ஏ அண்ட். ஸோ இதையும் வந்து நவுனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா அந்த ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த இடத்துல ஏ அண்ட் யூஸ் பண்ணணும். தெர் ஆர் சர்டன் சிச்சுவேஷன் விச் நவுன் டேக்ஸ் நோ ஆர்டிகல். ஸோ ஒரு நவுன் வந்து எல்லா இடத்துலையும் ஆர்டிகல்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. ஆர்டிக்கலே இல்லாத இடத்துல கூட நவுன் வரும். ஓகே, ஸோ இதில் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா தங்கிறது டிஃபினைட் ஆர்டிக்கல், ஏ ஆன்ங்கிறது இன்டெஃபினைட் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ டிஃபினைட் ஆர்டிக்கல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா சிங்குலர் ஆர் ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஏ அதாவது இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து பிஃபோர் அ சிங்குலர் ஆர் பிகினிங் வித் அ கன்சோனன்ஸ் சவுண்ட். ஏன்ங்கிறது வந்து சிங்குலர் நவுன் பிகினிங் வித் அ வவ்வல் சவுண்ட். ஓகே, இதில் சம் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ ஆர் ஆன் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நான் ஸ்பெசிஃபைடு மெம்பர் ஆர் அ குரூப் ஆர் கேட்டகரி. ஐ திங்க் ஏன் அனிமல் இஸ் இன் கேரேஜ். ஸோ அனிமல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஏங்கிறது வவ்வல். ஸோ அந்த இடத்துல ஆன் வரும். தட் மேன் இஸ் அ ஸ்கவுண்ட்ரல். ஓகே, ஸோ எஸ்ங்கிறது கன்சனன்ட். ஸோ ஏ யூஸ் பண்ணுவோம். we are looking for an apartment. ஸோ நமக்கு தெரியும் ஏ இஸ் அ வவ்வல். ஸோ ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் article A or an to indicate one in number. I own a cat, 2 and 2 dogs. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சம் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஏ யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஆர்டிக்கல் ஏ பிஃபோர் அ கான்சனன்ட் சவுண்ட் அண்ட் யூஸ் அண்ட் பிஃபோர் வவ்வல் சவுண்ட். ஸோ நமக்கு தெரியும் ஒரு கான்சனன்ட் சவுண்ட் அதாவது பிங்கிறது ஒரு கான்சனன்ட். ஸோ அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணுவோம். வவ்வல் ஏங்கிறது வவ்வல் ஏஇ ஐஓயு நமக்கு தெரியும் வவ்வல்ஸ். ஸோ அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுவோம். Sometimes adjectives comes between the article. An unhappy boy, a red apple. ஸோ அந்த மாதிரி. இன்னும் சம் ரூல்ஸ் பாருங்க. யூஸ் த ஆர்டிக்கல் த when a particular noun has already been mentioned previously. ஸோ அதாவது ஒரு நவுன் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை செகண்ட் டைம் மென்ஷன் பண்ணும்போது த யூஸ் பண்ணுவோம். ஐ ஏட் அன் ஆப்பிள் எஸ்டர்டே. இது முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆப்பிளை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பற்றி சொல்கிறோம். த ஆப்பிள் வாஸ் ஜூசி அண்ட் டெலிஷியஸ். ஸோ இந்த இடத்துல த வரும். Use the article the when an adjective, phrase or clause describing the noun clarifies or restricts its identity. So in the example பார்த்தா புரியும். The boy sitting next to me raised his hand. Thank you for the advice you gave me. Raised the boy sitting next to me raised his hand. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸோ கிளாஸோ யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஆர்டிக்கலோட ஐடென்டிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் த அட்வைஸ். ஸோ அட்வைஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே த தான் யூஸ் பண்ணணும். ஏ ஆன் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் த ஆர்டிக்கல் த வென் the noun refers to something or someone that is unique. ஸோ யூனிக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே த தான் யூஸ் பண்ணும். த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, த 2003 ஃபெடரல் பட்ஜெட், அந்த மாதிரி. ஓகே, இப்போ ஏ ஆன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் ஹானர் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அ கன்சனன்ட். ஸோ இப்போ இங்கே ஹெச் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் வவ்வல் இல்லை, இது ஒரு கன்சனன்ட். ஆனால் ஹெச்சை வந்து நம்ம இங்கே சொல்ல மாட்டோம். ஹானர் அப்படிங்கிறது ஆனர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஓ தான் வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகுது. ஸோ நமக்கு தெரியும் வவ்வலில் ஸ்டார்ட் ஆனால் கண்டிப்பாக ஆன் தான் போடணும். ஸோ ஆன் ஆனர் அப்படி தான் சொல்லணும். இன்ஸ்பைட் ஆஃப் இட் ஸ்பெல்லிங் த வேர்ட் ஹானர் பிகின்ஸ் வித் வவ்வல் சவுண்ட். ஸோ தேர்ஃபோர் வி யூஸ் ஆன். ஸோ கன்சிடர் எக்ஸாம்பிள் பிலோ. மை மதர் இஸ் அ ஹானஸ்ட் உமன். ஸோ இது வந்து தப்பு. நான் இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து தப்பு, க்ரீனில் கொடுத்துருக்கிறது தான் கரெக்ட். மை மதர் இஸ் அன் ஹானஸ்ட் உமன். ஓகே, ரெட் இஸ் அ ராங் ஒன், க்ரீன் இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகே, ஏன் வந்து இந்த ஹானஸ்ட்ங்கிற இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது ஆன் யூஸ் பண்ணணும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹெச்சை சொல்லி ஹானஸ்ட்னு சொல்ல மாட்டோம். ஆனஸ்ட்னு ஓல இருந்து தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹெச் இங்கே சைலண்ட். ஸோ அதனால் இங்கே ஆன் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க. when the first letter of the word is a vowel but is pronounced with a consonant sound, use a. ஓகே, இது வந்து அதுக்கு மாறா அதாவது ஆப்போசிட் ஒன். she is an United States senator. அதாவது யுனைட்டடுங்களா யூ வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஆன் யூஸ் பண்ணலான்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா யுனைட்டட் அதாவது தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். யுனைட்டட் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இங்கே வந்து யூங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கன்சனன்ட் சவுண்டில் தான் சொல்கிறோம். ஸோ அதனால் ஏ யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் ரெட்டில் கொடுத்துருக்கிறது வந்து தப்பு, இட்ஸ் இன்கரெக்ட். க்ரீனில் கொடுத்துருக்கிறது தான் கரெக்ட். திஸ் ஹோல்ட்ஸ் ட்ரூ வித் அக்ரானிம்ஸ் அண்ட் இனிஷியலேஷன்ஸ்
to இது வந்து எந்த இடத்துல எல்லாம் இது யூஸ் ஆகும்னா an LCD display, a UK based company, an HR department, a URL. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, சில இடத்துல வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம omit பண்ணுவோம். ஸோ அது எந்தெந்த இடம்னு பார்க்கலாம். Articles are omitted together before certain nouns. In these cases, article is implied but not actually present. The article is omitted before nouns that refer to abstract ideas. Okay, let's go out for a dinner tonight. So dinner அப்படிங்கிறது வந்து ஏ and யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் கோ அவுட் ஃபார் டின்னர் டுநைட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். த கிரியேட்டிவிட்டி இஸ் அ வேல்யூபிள் குவாலிட்டி இன் சில்ட்ரன். வேல்யூபிள். ஸோ வேல்யூபிள் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. கிரியேட்டிவிட்டி இஸ் அ வேல்யூபிள் குவாலிட்டி இன் சில்ட்ரன் அப்படின்னு வந்து, அதாவது த கிரியேட்டிவிட்டின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, வெறும் கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு யூனிவர்சலான விஷயம் இல்லையா? ஸோ அதனால கிரியேட்டிவிட்டி இஸ் அ வேல்யூபிள் குவாலிட்டி இன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது இல்லாமல் இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். லாங்குவேஜஸ் நேஷ்னாலிட்டிஸ்லாம் வந்து ஏன் வந்து வராது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். I studied the French in high school for 4 years. I studied French in high school for 4 years. The Frenchன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. Sports and academic subjects do not require articles. I like to play baseball. I like to play the baseball. So the baseball சொல்லணும் அவசியம் இல்லை, the baseball. My sister was always good at the math. Sister was always good at math. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் ஒமிட் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, எந்தெந்த எக்ஸப்ஷன்ஸில் வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் மாற்றி சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதும், அப்புறம் எந்த இடத்துலலாம் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து அவாய்ட் ஆகும். ஸோ டின்னர்னா டின்னர் இல்லை, வெறும் டின்னர். ஸோ த கிரியேட்டிவிட்டியில் கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்னு பார்த்துக்கோங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். fill in the blanks with a suitable article. He works at யூனிவர்சிட்டியில் யூங்கிறது வவல். ஸோ ஆன்னு போடக்கூடாது, ஏன்னா யூனிவர்சிட்டினா நம்ம யூ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் யூனிவர்சிட்டி அப்படின்றோம். ஸோ அதனால் வந்து ஏ தான் போடணும். ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஏ யூனிவர்சிட்டி. fill in the blanks with suitable articles. He is dash teacher by profession. He loves dash teaching. He is a teacher by profession. ஏன்னா ஆன் வராது, தவும் வராது. He loves teaching. அதே வந்து இட்ஸ் சென்டென்ஸ் கம்ப்ளீட்டிங். எந்த ஆர்டிக்கல் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, நோ ஆர்டிக்கல். அடுத்து பாருங்க, the value of dash euro. ஸோ யூரோனா நமக்கு தெரியும், யூ தான் வந்து ஸ்பெசிஃபை ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஏன் வரக்கூடாது, ஏ தான் வரணும். ஏ யூரோ இஸ் டிட்டர்மைன்ட் அக்கார்டிங் டு த கன்வர்ஷன் ரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. யூனிவர்சிட்டி, யூரோ இது எல்லாத்துக்கும் வந்து ஆன் வராது, ஏ தான் வரும். Pick out the sentence with the wrong usage of articles. A cow is a useful animal. Okay, the rose is the sweetest of all flowers. Let's go to the park. Banyan is a kind of a fig tree. So இந்த fig tree அப்படிங்கிறதுல ஏ வரணும்னு அவசியம் இல்லை, is a kind of fig tree அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ இதுதான் வந்து தப்பு. லாஸ்ட் ஒன், டி ஆப்ஷன். On dash day of dash party, Apsara took her mother to Mrs. Rose room. On நமக்கு தெரியும், ஏ டே அண்ட் டேல வராது, த டே. ஸோ த வரது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆன் த டே ஆஃப் த டீ பார்ட்டி, ஏ டீ பார்ட்டி. ஏன்னா டீ பார்ட்டிங்கிறது வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாத ஒரு இது. ஸோ அதனால த வரும். ஆன் த டே ஆஃப் த டீ பார்ட்டி. fill in the blanks with suitable article. Where there is a way. ஸோ நமக்கு தெரியும் இது ஒரு ப்ராவர்ப். ஸோ where there is a way, there is. where there is a will, there is a way. அடுத்து பாருங்க, டேஷ் மேட்டூர் டேம் இஸ் டேஷ் லார்ஜ் டேம் இன் இந்தியா. ஓகே, ஸோ இதில் உள்ள எல்லா காம்பினேஷன்ஸும் ஒரு தடவை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக மேட்டூர் டேம் வந்து ஒரு மெஷர் பண்ண முடியாத குவாலிட்டி. ஸோ தீ தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த தீல வர எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த இது வந்து நமக்கு வரும்னு தெரியும். இஸ் ஏ தான் கண்டிப்பாக இங்கே வரும். இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் ஏ ஜார்ஜ் வேர் த ரிவர் காவேரி. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ கிவ் மீ ஏ 1 rupee note. ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு டபிள்யூ ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ஏன் வரக்கூடாது, 1. ஸோ ஏ தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ பார்த்தா உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆர்டிகல்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் எங்கெல்லாம் ஒமிட் பண்ணுவோம் ஆர்டிகல்ஸ்ன்னு மட்டும் பார்த்துட்டா நமக்கு இதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.